இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் 4:20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இயேசு கிறிஸ்து மரணம், மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதல், இவைகளை எல்லாம் அருகில் இருந்து கண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். அவருடைய மரணத்திற்கு பின்பும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கண்ணார கண்ட அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஆண்டவருக்காக அவர் கடைசியிலே உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கும் அநேக பரிசுத்தவான்களுக்கும் தன்னை தரிசனமாய் காண்பித்த பின்பு சீஷர்களிடத்தில் இவர் சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். தேவனுடைய குமாரன் மனிதனாக வந்தது மாத்திரம் அல்ல, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய சீஷர்கள் அவரோடு இருந்து கண்டார்கள். அவரை சிலுவையில் அறையப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி அவர் அந்த பாடுகளை பட்டவைகளையும் இந்த சீஷர்கள் கண்ணார கண்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயிரோடு எழுந்து அவர்களோடு இருந்ததையும் அவர் பின்பு பரத்திற்கு எடுக்கப்பட்டதையும் கண்டார்கள். இந்த கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சுவிசேஷமாய் பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். ஆம், ஆகவேதான் சீஷர்கள், குறிப்பாக பேதுரு, அங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளே யூதர்களுக்குள்ளே சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். வசனத்தை ஒரு நாளில் கேட்ட அநேகர் விசுவாசித்தார்கள். ஏறக்குறைய கேட்டவர்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். ஆகவே பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த மூப்பர்களும் வேதபாரகர்களும் பரிசேயர்களும் எண்ணினார்கள். ஆனால் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. ஒரு சப்பானி எழுந்து நடக்கிறான், இவன் எப்படி நடந்தான் என்று சொல்லும்போது இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால் இவன் இன்றைக்கு நடக்கிறான், ஓடுகிறான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பேசுகிற தைரியத்தையும், அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தாலும் இப்படி பேசுகிறார்களே என ஆச்சரியப்பட்டு ஒன்றை மாத்திரம் அறிந்து கொண்டார்கள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று. ஆகவே இவர்களை எப்படியாவது இந்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்கிற செய்தியை சொல்லவிடக்கூடாது என்று அவர்களை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் 4:19 பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், அவரே சர்வ வல்லவர், அவரே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் என்கிற செய்தியை அறிவித்தார்கள். அவர்கள் அறிவிக்க அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதை பார்த்து அவர்களை அடித்தார்கள், அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் முதல் சுவிசேஷம்.
இயேசு ஜீவிக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ செயல்கள் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தினதை அறிவிப்பதிலே நாம் வெட்கப்படுகிறோமோ? வெட்கப்படாதிருங்கள், தைரியமாய் சொல்லுங்கள். ஆம், அன்றைக்கு அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கே தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார். இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாமும் இந்த காலவேளையிலே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உமக்கென்று வாழ, உம்மோடு நடக்க, உமக்காக தியாகம் பண்ண ஆண்டவரை உம்மை விட்டு பின்வாங்காமல் உமக்காக எதையும் சகிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.